வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கோதுமை விவசாயிகளுக்கு பெரிய நிவாரணம், குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரண செய்தி கிடைத்துள்ளது. கோதுமை கொள்முதல் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளார். இனி விவசாயிகள் பதிவு செய்யாமலேயே அரசு கொள்முதல் மையங்களில் தங்கள் கோதுமையை விற்க முடியும். விவசாயிகளை அடையாளம் காணவும் அவர்களின் பயிர்களை சரிபார்க்கவும் உதவும் டிஜிட்டல் செயல்முறையான கிசான் ரெஜிஸ்ட்ரி கட்டாயமில்லை என்றும், விவசாயிகள் சந்திக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்துமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டில் கோதுமை கொள்முதலுக்கு விவசாயி பதிவு கட்டாயமாக்கப்பட்டது. பதிவு இல்லாததாலோ அல்லது தொழில்நுட்ப சிக்கல்களாலோ பல விவசாயிகளால் அரசு கொள்முதல் மையங்களில் தங்கள் கோதுமையை விற்க முடியவில்லை. இதனால் விவசாயிகள் தங்கள் கோதுமையை இடைத்தரகர்களுக்கு மிக குறைந்த விலையில் விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகினார். விவசாயிகளின் இந்த இக்கட்டான நிலையை கண்ட முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளார். புதிய உத்தரவின்படி கடந்த ஆண்டுகளைப் போலவே இனியும் விவசாயிகள் பதிவு செய்யாமலேயே அரசு கொள்முதல் மையங்களில் கோதுமையை விற்க முடியும். உழவர் பதிவேடு செயல்முறை இனி கட்டாயமில்லை என்பதால் உத்தரப்பிரதேச விவசாயிகள் இப்போது தங்கள் கோதுமை பயிரை அரசு கொள்முதல் மையங்களில் எளிதாக விற்க முடியும். இதனால் இடைத்தரகர்கள் காரணமாக விவசாயிகள் தங்கள் பயிர்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு குறைவாக விற்க வேண்டிய நிலை தவிர்க்கப்படும். இது விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெறுவதை உறுதி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 2026 முதல் 27 ரபி சந்தைப்படுத்தல் பருவத்திற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு கோதுமையின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 2585 என நிர்ணயித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட ரூபாய் 160 அதிகமாகும். மேலும் கோதுமை கொள்முதல் பணி மார்ச் 30 முதல் ஜூன் 15 வரை நடைபெறுகிறது. கோதுமையை கையாளுதல் அல்லது சுத்தம் செய்தலுக்காக குவிண்டாலுக்கு கூடுதலாக ரூபாய் 20 வசூலிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பல விவசாயிகள் தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியதால் நிர்வாகம் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து குறிப்பாக சக்பந்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் பழைய கோதுமை கொள்முதல் முறையையே பின்பற்ற அனுமதிக்கும் வகையில் தளர்வை அறிவித்துள்ளது. கோதுமை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கான இந்த விலக்கின் பின்னணியில் உள்ள நோக்கம் அவர்கள் தங்கள் அறுவடையை விற்பனை செய்வதற்காக அலைந்து திரியாமல் இருப்பதையும், பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இணையாக தங்கள் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதாவது MSP பெறுவதையும் உறுதி செய்வதாகும். அதன்படி மாநில அரசு விதிமுறைகளை தளர்த்தியுள்ளதால் அவர்கள் இப்போது முன்பே நிறுத்தப்பட்ட நடைமுறையை பின்பற்றி தங்கள் விளைபொருட்களை அரசு கொள்முதல் மையங்களுக்கு எடுத்து சென்று தங்கள் விவசாய விளைச்சலுக்கு சரியான விலையை பெறும் நெகிழ்வு தன்மையை பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.